Hey guys, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் லீ அண்ட் மூன். நான் உங்க மூணு, இவங்க லீலு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எங்க ரெண்டு பேரோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் வந்து காம்பினேஷன் ஸ்கின், இவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின். காம்பினேஷனுக்கும் ஆயிலிக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு, எது போட்டா உங்க ஸ்கின் சூட் ஆகும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் தராது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து இப்ப பார்க்க போறது ஃபர்ஸ்ட் சிம்பிள் ரொட்டீன் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பார்க்க போறோம். நான் வந்து யூஸ் பண்றது வந்து லாக்டோ கேலமைனோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து செட்டாஃபில் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் அந்த ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு எப்படி இருக்குன்னா குட், நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே இப்போ 2 months இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது செகண்ட் பேக் நல்லா இருக்கு, எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. நீங்களும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து நார்மல் ட்ரை அண்ட் காம்பினேஷன் என்னது இந்த மூணுமே இருக்கும் போது தான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து ஒரு 1000 ml பேக். நான் வந்து ஒரு 1.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபேஸ் வாஷை. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1245. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் தான். எப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு 1.5 வருஷத்துக்கு 1300 நீங்க ஃபேஸ் வாஷ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு ஒரு காசு எடுத்து வச்சு நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு திங் தான் இது. இது போட்டோடனே உங்க ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு ஆக்காது. இந்த எல்லா ஃபேஸ் வாஷும் போட்டு பளிச்சுன்னு ஆக்கலாம் அந்த மாதிரிலாம் ஆக்காது. உங்க ஸ்கின்னை வந்து எப்படி கிளீன் பண்ணி கொடுக்கும். ஒரு ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கும். எந்த ஒரு ஆஷ் கெமிக்கல்ஸுமே இல்லாத ஒரு ஃபேஸ் வாஷ். நீங்க வந்து ஆயிலி ஸ்கின்க்கு வந்து செட் ஆகாது இது. ஓகேவா? மத்த ஸ்கின்னா இருந்தீங்கன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தீங்கன்னாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ். ஆக்சுவலா வந்து ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா டோனர். ஆனா எங்க ரெண்டு பேர் ஸ்கின்னுக்குமே வந்து டோனர் வந்து சுத்தமா செட் ஆகாது. நாங்க வந்து மாய்ஸ்சரைசர் தான் செகண்ட் வந்து யூஸ் பண்றோம். டோனர் வந்து அவங்கவுங்க விருப்பம். டோனர் வந்து மெயின் தான், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. டோனர் யூஸ் பண்ணலாம். டோனருக்கு பதிலாக இப்பெல்லாம் வந்து ஐஸ் கியூப் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஒருத்தவங்களுக்கு செட் ஆகும், ஒருத்தவங்களுக்கு செட் ஆகுது. எனக்கு ஆயிலுக்கு செட் ஆகல, ஆனா வந்து எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு நல்லா ஐஸ் கியூப்ஸ். அதனால நாங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாங்க மாய்ஸ்சரைசர் தான் காட்ட போறோம். நாங்க யூஸ் பண்றது வந்து பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் அப்படின்னு யூஸ் பண்றோம். ரெண்டு பேருமே இதான் யூஸ் பண்றோம். எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் ஒர்க் ஆகுற ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து இது பாத்தீங்கன்னாலே தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கும். தெரியுதா? இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸ்ல போட்டோம்னா இவங்க போடுறாங்க பாருங்க. போற வீடியோல சொல்லிட்டேன். தண்ணி எடுத்து ஃபேஸ்ல போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதா? அவங்க போட்ட மாதிரி தெரியாது. ஆனா வந்து நீங்க போட்டது கழிச்சது லைட்டா வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்டெப் முடிக்க வந்து ஒரு டைமிங் விடுங்க. ஒரு 2 minutes டோனர் போட்டீங்கன்னா 2 minutes டைமிங் விடுங்க. மாய்ஸ்சரைசர் போட்டு 2 minutes டைம். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் போட்டு 2 minutes டைம். கொஞ்சம் அப்சர்வ் ஆகும் நம்ம ஃபேஸ்ல வந்து உள்ள போகும். நம்ம மேல டக்கு போட்டா அப்சர்வ் ஆகாது. கிரீஸி ஆயிடும் உங்களுக்கு ஒரு மாதிரி. தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சன்ஸ்கிரீன், நம்மளோட இதுவே காப்பாற்ற ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றுற ஒரு ஐட்டம் இது. நான் வந்து அக்வாலஜிகா க்ளோ அந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து சூப்பர் சன்ஸ்கிரீன். ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து இந்த பிராண்ட்ல அக்வாலஜிக்காலேயே எல்லா சன்ஸ்கிரீனும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் எனக்கு தெரிஞ்சு சூட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது 1 year இந்த சன்ஸ்கிரீன் மட்டும் தான். இதுல வந்து வாட்டர் மெலன் ஒன்று இருக்கும், அதுவும் இதுவும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். விட்டமின் சி பப்பாயான்னு சொல்லி சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணி பாருங்க. நம்மளோட ஃபேஸ்க்கு முக்கியமே மார்னிங், இப்பெல்லாம் சம்மர்ல செம்ம கொளுத்தி எடுக்கும் வெயில். எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா நான் சன்ஸ்கிரீன் தான் சொல்லுவேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின்க்கு எல்லா ஸ்கின்க்குமே நல்லா இருக்கும். இவங்க வந்து நான் வந்து இந்த டெர்மாக்கோ அந்த பிராண்ட்ல இருந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணதுலயே நான் வந்து ஒரு 4-5 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட 2வது 3வது டப்போன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஒயிட் கேஸ் கொடுக்காது, கிரீஸி ஆக்காது. போட்ட உடனே நம்ம ஸ்கின்ல வந்து இதுவாயிடும். ஒரு சன்ஸ்கிரீன்லாம் போட்டு ஒரு 15 minutesக்கு நம்ம வெயிட் பண்ணாதான் அந்த ஒயிட் கேஸ்லாம் வந்து போகும். ஆனா இது வந்து அப்படி கிடையாது. அதே மாதிரி நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது மறக்காதீங்க, 3 fingers வந்து நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 3 finger எடுத்து தான் நீங்க 3 finger எடுத்து நீங்க ஃபேஸ்ல போட்டாதான் உங்க ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து ரீஅப்ளை பண்ண மறக்காதீங்க. ஒரு 2 hours once நீங்க ரீஅப்ளை பண்ணணும். அது கஷ்டம் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு டைம் இருக்கு, உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும்னா நீங்க 2 hours once அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்து வந்து மறக்கவே மறக்காதீங்க. இப்படிதான் பேசிட்டே இருக்கும்போது வீடியோ விட்டு வெளியே போகணும் இல்ல. கண்ணு கீழே அதே மாதிரி சன்ஸ்கிரீன் இன்னொன்னு உங்க பிக்மெண்டேஷனை கூட அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே கைஸ், நாங்கள் சன்ஸ்கிரீன் போட்டு வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அதே மாதிரி நீங்கள் வெளியே போகிறோம் 15 minutes முன்னாடி சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நானே இது கூகுளில் தான் பார்த்தேன், 15 minutes முன்னாடி போட்டால் வந்து நல்லது அப்படின்ட்டு. ஸோ வந்து நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். அப்போதுல நாங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து அப்படியே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா
நான் கடைசி ஸ்டெப் நாங்க லிப் பாம் போடுவோம். நம்ம ஃபேஸுக்கு எப்படி மாய்ஸ்சரைஸ் பண்றோமோ நம்ம லிப்புக்கும் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். நீங்க வந்து வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா SPF இருக்க ஒரு லிப் பாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செபாமென் ஒரு பிராண்ட் இருக்கும், அந்த SPF லிப் பாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மேப்ளின், லாக்மி இதெல்லாம் கூட வந்து SPF ஓட லிப் பாம் இருக்கு. அதே மாதிரி உங்களால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காசு என்னால நிறைய கொடுத்து வாங்க முடியாது. என்ன மாதிரி இருந்தீங்கன்னா குட்டி குட்டி ப்ராடக்ட் இருக்கும், இந்த வாடியோட இதெல்லாம் சூப்பரா இருக்கும். லாக்மில கூட கம்மி தான், 120 130 தான் நான் வாங்கினேன். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கோங்க, ஆஃபர் டைம்ல வாங்கிக்கோங்க. அப்படி ஆஃபர் டைம்ல வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த எப்படி நீங்க வந்து நைக்கால், மோஸ்ட்லி நாங்க நைக்கால் தான் வாங்குவோம். நைக்கால் சர்டிபிகேட் இருக்கும் மேப்னோடது. வாங்கும் போது நாங்க வெப்சைட் சரியாதுன்னு சொல்லல, பட் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நாங்க வாங்கி ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் எங்களுக்கு காமிச்சிருக்காங்க. நாங்க மோஸ்ட்லி வந்து பர்பிள் அண்ட் நைக்கா இந்த ரெண்டுமே ட்ரஸ்ட் பண்ணி வாங்குவோம், வேற எதுவும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க ஒரிஜினலா அப்படின்ட்டு. யா ஆமா. ஓகே, வாங்க நம்ம லிப் பாம் போடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லிப் பாம் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து வாடி பிராண்டோட லிப் பாம் தான் யூஸ் பண்ண போறோம். இது வந்து லிப் பாம் ஓசில யூஸ் பண்றோம். சரி வாய் மூடு. இது வந்து 88 rupees. ஐயோ மேடம் கம்மியா தான் வாங்கிருப்பாங்க, பர்பிள்ல வாங்கணும். நான் இது 50-50 60 தாங்க வாங்குனேன். இது வந்து ஸ்ட்ராபெரி சேல்ல வாங்குனேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது வந்து சூப்பரா இருக்கும். ஸ்ட்ராபெரி விட ஆரஞ்சுன்னு ஒரு ஃப்ளேவர் ஆரஞ்சு அது இன்னும் சூப்பரா இருக்கும். மின்ட் கூட சூப்பரா இருக்கும். இருக்கறதுல பெஸ்ட்டான ஆரஞ்சு ஃப்ளேவர் தான். செம்மையா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். நான் வாங்கும்போது எனக்கு இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை லிப்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் நிறைய நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய லிப் பாம் எடுத்து லிப்ஸ்ல போட்டுக்கிட்டு நீங்க நல்லா அப்புவாங்கல்ல, அது மாதிரி அப்பிட்டு தூங்கிடுங்க. நீங்க காலையில பார்க்கும்போது அது அப்படியே அது மறைஞ்சிருக்கும்னு சொல்லும்போது அந்த தோல் உறிஞ்சு வரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு சூப்பர் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் மாய்ஸ்சரைசரா இருக்குங்க. அதுதான் சுத்தி வச்சு சொல்றான். என் மொக்கம் இன்னொன்னு தூக்கவே அதே. இவ்வளவுதாங்க ஸ்டெப்ஸே. இப்போ நாங்க வந்து ஃபுல்லா ரெடி ஆயிட்டு பவுடர்லாம் அடிச்சிட்டு வந்து காட்டுறோம். ஓகே காய்ஸ், நாங்கள் ஸ்கின் கேர் அப்படின்லாம் முடிச்சுட்டு லைட்டாக வந்து பவுடர்லாம் அடிச்சுட்டு நாங்கள் வெளியே போக கிளம்பிட்டோம். ஹோப் யூ கைஸ் லைக் our வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சதா நீங்கள் கமெண்ட் லைக் ஹார்ட் கொடுங்க, நாங்கள் பார்க்குறோம். எல்லோ ஹார்ட், ரெட் ஹார்ட் கொடுங்க. ஓகே. அண்ட் இதே மாதிரி உங்களை ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து டாடா பை பை ஃப்ரம் லீ அண்ட் மோனு. அண்ட் லீ அண்ட் மோனு லவ்ஸ் யூ ஆல். டாடா பை பாய்.